உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் மேஷம் ராசியில அஸ்வினி நட்சத்திரம், அவங்களுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கும் சார்? அறிவு அதிகமாக இருக்கும், பட் அவங்க படித்த மாதிரியே இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அறிவு படிப்பு அதிகமாக படிச்சிருப்பாங்க, டபுள் டிகிரி வாங்கியிருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த ஒரு கடவுளை அவங்க பிடிச்சிக்கிட்டா போதும், அவங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கணும்னா யாரை வணங்கும்? கோயில் திருத்துறைப்பூண்டியில் பிறவி மருந்தீஸ்வரர் ஒரு கோயில் இருக்கு. அதே சாமி பிடிச்சாலே போதும், அவங்க ஜெயிச்சிடலாமா. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வேலை செட் ஆகும்? இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் செட் ஆகும், கம்ப்யூட்டர் இதில் செட் ஆகும், இன்ஜினியரிங் செட் ஆகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விலங்கு சார் வழிபடும்? இவங்களுக்கு ஆண் யானம்மா. இவங்க ஹெல்ப் பண்ணணும்னு பார்ப்பாங்க, பட் அந்த ஹெல்ப்பை சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அது இவருக்கு என்னன்னா இவர் துரோகம் தான் பண்ணுவாங்க. அது சரி, இவங்க வணங்க வேண்டிய சித்தர் யார் சார்? ரோம ரிஷி சித்தர்மா. அவர் போட்டோ வச்சு வணங்கினாலே போதுமா, ஜெயிக்கலாமே ஈஸியாக. அவங்க இவங்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் சார்? எந்த வேலை இவங்களுக்கு செட் ஆகும்? மார்க்கெட்டிங் சம்பந்தமான இது போகலாமா, ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரி இது இருக்கலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக தான் அதிகமாக இருப்பாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் ராயன் ரமேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கம்மா. ஓகே சார், நம்ம ஜோதிடம் ரீதியாக நம்ம ஏற்கனவே இன்டர்வியூ நம்ம சேனலுக்காக கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் அதில் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த தடவை எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாருமே அந்த ராசியை பேஸ் பண்ணி அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன விஷயம் வேணும், யாரை வணங்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது அடிப்படையாக நீங்கள் இப்போ நமக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 27 நட்சத்திரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம மேஷம் ராசிக்கான நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷம் ராசியில அஸ்வினி நட்சத்திரம் அவங்களுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கும் சார்? அவங்க பார்த்தீங்கன்னா நார்மல் ஹைட் அண்ட் பாடியாக இருப்பாங்க. அவங்க அறிவு அதிகமாக இருக்கும், பட் அவங்க படித்த மாதிரியே இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அறிவு படிப்பு அதிகமாக படிச்சிருப்பாங்க, டபுள் டிகிரி வாங்கியிருப்பாங்க. அவங்க மோஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஜினியரிங் லைன் இதில் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. நான்வெஜ் கம்பல்சரி சாப்பிடுவாங்க. அவங்க மனத்தில் இனம் புரியாத பயம் இருக்கும் அவங்களுக்கு, பட் அது வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அது மாதிரி டைப் உள்ளவங்க அவங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆமாம், மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க காதல் திருமணம் பண்ண மாட்டாங்க. ஆமாம், செலக்ட் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்க லவ் பண்ணுறது செலக்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. பொண்ணு அது மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க பொண்ணு தேர்ந்தெடுக்கிறது அப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அவங்க. பட் அவங்களுக்கு என்னன்னா எந்த வேலையெல்லாம் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அந்த வேலையை முடிக்கிற வரையும் சைலண்ட்டாக இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. முடிச்சுட்டு கடைசியில் ஃபைனலாக சொல்லுவாங்க. இப்போ 2 நாள் முடிக்கிற வேலையை 1 நாள் கூட முடிப்பாங்க அவங்க. அது மாதிரி ஆள் அவங்க. இந்த மாதிரியான குணாதிசயங்கள் தான் அவங்களுக்கு இருக்கு. இப்போ பொதுவாக ஒவ்வொரு ராசிப்படி அவங்க யாரை வணங்கணும், அவங்களுக்கு என்ன விஷயம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த ஒரு கடவுளை அவங்க பிடிச்சிக்கிட்டா போதும், அவங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கணும்னா யாரை வணங்கணும்? ஒன்றும் இல்லைம்மா, ஆக்சுவலாக இப்போ ஜோசியரும் சரி, மற்ற எல்லாரும் ஜோசியம் பார்க்க வரவங்களும் சரி, ஒரு 10 ஜோசியரை பார்த்துன்னா 10 கோயிலுக்கு போய்ட்டு எனக்கு எதுவும் நடக்க மாட்டேதுன்றாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற கோயில், உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மரத்தை மட்டும் நீ வழிபட்டாலே ஜெயிக்கலான்னு ஒரு இது என் கான்செப்ட்டு. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோயில் திருத்துறைப்பூண்டியில் பிறவி மருந்தீஸ்வரர் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் அவங்க வணங்கினாங்களே டோட்டலி அவங்க ஃபைனலாக ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் அவங்க அதே சாமி பிடிச்சாலே போதும், அவங்க ஜெயிச்சிடலாமா. ஓகே சார், இப்போ சில பேர் அந்த ஊரில் இருக்கிறவங்க ஓகே போக முடியும். இப்போ வேற ஊர்ல இருக்கேன், நான் போக முடியல அப்படின்னா நான் வீட்டில இருந்தே அந்த கடவுளுடைய படத்தை வச்சு வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டினா போயிட்டு வந்துடணும். ஓகே, 2 வாட்டி போயிட்டு வந்தாங்கன்னா நம்ம அந்த படத்தை வச்சு அந்த சாமி கும்பிட்டாலே அவங்க போதும், அவனுக்கான வழி ஆட்டோமேட்டிக்காக பிறக்கும். நம்ம மற்ற கடவுள்லாம் போய் அலைய வேணாம்,
அதாவது இப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பழனிக்கு போகக்கூடாது, திருப்பதி போகக்கூடாதுன்றாங்க. பட் இதில் அந்த பிரச்சனைலாம் இல்லை. உன் நட்சத்திரத்துக்கான கோயில் இதுதான், நீ அந்த கோயில் மட்டும் இது பண்ணணும். அவங்க பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வணங்கலாம், விநாயகரும் வணங்கலாம். ஆனால் கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மட்டும்தான் அவங்க வழங்கணும். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கான விருட்சம், எந்த விருட்சத்தை அவங்க வணங்கணும்? அவங்களுக்கு வந்து வழங்க வேண்டிய மரம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி மரம், அது வணங்கினா போதுமா அவங்க. ஓகே. அதே மாதிரி அவங்க வணங்கக்கூடிய சித்தர் யார்? இந்த ஒரு சித்தரை அவங்க வணங்கினாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த சித்தர்? அவங்க வணங்க வேண்டிய சித்தர் பார்த்தீங்கன்னா காலங்கி சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஃபோட்டோ மட்டும் எடுத்து நம்ம வீட்டில் வச்சு வணங்கினா போதும். ஓகே. இப்போ பொதுவாக வந்து எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு நோய், இல்லை ஏதாவது தோல் சம்பந்தமாவோ உடல் ரீதியான சம்பந்தமாவோ ஏதாவது நோய்கள் வரும். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அவங்க வந்து நான்வெஜ் பிரியர், அதனால வயிறை மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் க்ளீனாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு மெயின் சம்பந்தம் பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறு வரும். தொண்டையிலிருந்து தொண்டை குழா, அதாவது ஆஸ்மா சம்பந்தமானது, மூச்சு சம்பந்தமான இந்த நோய் தான் அதிகமாக வரும் அவங்களுக்கு. மற்ற வேறு எந்த நோயும் அவங்களுக்கு பாதிப்பெல்லாம் சான்ஸ் இல்லை. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநீரக கல் அது பாதிக்கும். அவங்களுக்கு நோய்னா இந்த நோய் தான் வரும், வேறு எந்த நோயும் சான்ஸ் இல்லை வரத்துக்கு. ஓகே. ஸோ இவங்களுக்கான சிம்பிள் என்ன சார்? இவங்களுக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரெட்டை குதிரை. அந்த குதிரையை வந்து இவங்க ஃபோனோட இதுலேயும் வச்சுக்கலாம், வீட்டில் வந்து பெட்ரூம்லேயும் வந்து வச்சுக்கலாம். காலையில் ஆமாம் ஃபோட்டோ வச்சுக்கலாம். காலை ஏஞ்சோன்னா அது பார்த்தாலே அவங்களுக்கு போதும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஓகே. இப்போ சிலர் வந்து ரெட்டை குதிரை அப்படின்னீங்க. ஆமா. ஒரு சிலர் வந்து நம்ம அந்த 7 குதிரை இல்ல வெள்ளை கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, இது எந்த கலர்ல இருந்தாலும் பரவாயில்லை? அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா. இவங்க வந்து வண்டி கீழே வைக்கலாம், கார் கீழே வச்சுக்கலாம், வீட்டு பெட்ரூம்ல வச்சுக்கலாம், ஹால்ல வச்சுக்கலாம். இவங்க கண்ணில் படுற மாதிரி வச்சா போதும். ஓகே. எந்த குதிரை வேணாலும் 2 குதிரை இருக்கிற மாதிரி வைக்கணும். ஓகே. ஸோ இவங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த தொழில் தான் செட் ஆகும், இந்த வேலைக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வேலை வந்து செட் ஆகும் சார்? இப்போ இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் செட் ஆகும், கம்ப்யூட்டர் இதில் செட் ஆகும், இன்ஜினியரிங் செட் ஆகும். அது மெக்கானிக்காக இருந்தாலும் சிவிலாக இருந்தாலும் ரெண்டுமே செட் ஆகும் அவங்களுக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வேலை நல்லா செட் ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பல் டாக்டரும் அவங்களுக்கு செட் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மூணாவது பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியம் சம்பந்தமான எந்த தொழிலும் அவங்க பண்ணலாம். ஏன்னா என்னன்னா அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா நோய் வந்து விரைவாக சீக்கிரமாக குணமாகும். அது ஒன்று இருக்கு. அதே மாதிரி அவங்க கையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் நோய் உள்ளவங்க, அதாவது ரொம்ப நாள் நோய் உள்ளவங்க, இவங்ககிட்ட இந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் சீக்கிரமாக நோய் குணமாகும். அது 1 வருஷம் குணமாகிற நோய் வந்து 6 மாதத்துக்கு குணமாகும். என்ன காரணம்? ஏன்னா அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேதுவோட சாரத்தில் இருக்காங்க. கேதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ அம்சம் உள்ளது. அதனால வந்து அவங்ககிட்ட வாங்கி சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த நோய் சீக்கிரம் வேகமாக குணமாகும். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கான மந்திரம் வந்து எங்களுக்காக சொல்ல முடியும்? அஸ்வினி நட்சத்திர மந்திரம் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் செக் பண்ணிங்கன்னா அஸ்வினி காயத்ரி மந்திரம்னு போட்டிங்கன்னா வந்துடும். அது ஒரு நாளைக்கு 3 வாட்டி நீங்கள் சொன்னாலே போதும். டெய்லி 3 நாள் சொல்லணும். எந்த நேரம் சொல்லணும்? நேரம்லாம் அப்படிலாம் இல்லைம்மா, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி காலையில் 3 வாட்டி சொல்லலாம், ஈவினிங் 3 வாட்டி சொல்லலாம். ஓகே. அது சொன்னாலே போதும். எத்தனை நாள் சார் சொல்லணும்? அது நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லணும். அதை ஏன்னா உங்களுக்கான நட்சத்திரன்றதுனால நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கணும். அது சொன்னாலே நீங்கள் வந்து முன்னேற்றம் நல்லா வரும் உங்கள் லைஃப்பில். ஓகே. ஆமாம். ஓகே சார். ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தை தொடர்ந்து அடுத்ததாக வந்து பரணி நட்சத்திரம். ஸோ இவங்களுக்கு வந்து குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் சார்? இவங்க குணாதிசயம் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் அண்ட் பாடியாக இருப்பாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து 49 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையே நல்லாயிருக்கும். ஓகே. கொஞ்சம் பிடிவாத குணமாக இருக்கும் அதிகமாக அவங்களுக்கு. உடல் வாகு பார்த்தீங்கன்னா நல்லா தடியாக இருப்பாங்க, கொஞ்சம் பாடி வெயிட்டாக இருப்பாங்க, நல்லா சாப்பாடு பிரியராக இருப்பாங்க. ஆமாம், நான்வெஜ் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து பல கஷ்டங்கள் இது பண்ணியிருப்பாங்க. அதாவது நண்பன் வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஒன்று, நண்பனை நம்பி ஏமாந்து போயிருப்பாங்க அதிகமாக. அதே மாதிரி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இவர் சொல்கிறது வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. பட் இவர் என்ன பண்ணுவார்னா மனதில் ஸ்ட்ராங்காக வச்சு நம்ம இதை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணி அதில் ஜெயிச்சு வருவார் அவருக்கு. ஓகே. ஸோ இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யார் சார்? எந்த ஒரு கடவுளை இவங்க வந்து வணங்கணும்? இவங்களுக்கு வந்து கோயில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் பக்கத்தில், நாகப்பட்டினம் பக்கத்தில் நல்லாடைன்னு ஒரு ஊர் இருக்கு. நல்லாடை அக்னீஸ்வரன் இருக்கு. அந்த தெய்வத்தை இவங்க வணங்கணும். அந்த சிவனை பிடிச்சாலும் போதும்மா. ஆமாம். இவங்க அதிதேவதை பார்த்தீங்கன்னா யம தர்மராஜர்.
அப்புறம் துர்க்கை அம்மா. இவங்க 2 பேரும் பிடிச்சாலும் இவங்க போதும். ஓகே. இந்த 3 சாமி பிடிச்சாலும் இவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையலாம். ஓகே. சோ உயர்ந்த நிலைமைக்கு வரலாம். ஓகே. இவங்க வணங்க வேண்டிய தல விருட்சம் என்ன சார்? என்ன இவங்க விருட்சம்? நெல்லி மரமா. ம். இவங்க வந்து வணங்க வேண்டிய இது வந்து நெல்லி மரம். நெல்லி மரம்ன்றது வந்து நம்ம வீட்டில் வைக்கலாம், வச்சு கும்பிட்டோன்னா கும்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த நெல்லி மரத்தோட நெல்லிக்காயை வந்து பல பேருக்கு தானம் பண்ணலாம். தானம் பண்ண இது பண்ணலாம். அதே மாதிரி நெல்லிக்காய் இவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ரெகுலராக. அப்படி சாப்பிடும்போது பல நோய்கள் இவங்க உடம்புலேருந்து வெளியே இதாகிடும். ஓகே சார். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கொஷினுக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு பதில் கொஷின் கேட்பாங்க. முழு நெல்லிக்காய் மரத்தை வந்து அரை நெல்லிக்காயோட இல்லை முழு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய். ஆமாம். அது வந்து ரெகுலராக சாப்பிடணும், அதை வந்து வணங்கணும். ஆமாம். ஓகே. அது வந்து தானமும் பண்ணலாம். ஓகே சார். இவங்க வணங்க வேண்டிய சித்தர் யார் சார்? இவங்க வணங்க வேண்டிய சித்தர் பார்த்தீங்கன்னா பழனியில் போகர் சித்தர். ஆமாம், அவர் வணங்கினா போதும். ஓகே சார். ஸோ இவங்களுக்கான டிசீஸ் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இவங்களுக்கு டிசீஸ் பார்த்தீங்கன்னா கால் முட்டிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா பாதத்தில் நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வரும், இருதயம் சம்மந்தமான பிரச்சனை வரும். இதுதான் வரும். ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவாக வரும் இவங்களுக்கு. அதாவது அதிகமாக நார்மலாக இவ்வளோ தான் இருக்கணும், ஆண்களுக்கு பெண்களுக்கு இவ்வளோ தான் இருக்காங்க, அது வந்து இவங்களுக்கு குறைபாடாக இருக்கும். அது ஒரு பிரச்சனை தான் இவங்களுக்கு. ஓகே. சோ இவங்களுக்கான சிம்பிள் என்ன சார்? எந்த சிம்பிள் இவங்களுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து அடுப்பு, அதே மாதிரி பெண் உறுப்பு. பெண் உறுப்புன்ற போது நம்ம முக்கோணமாக அதை எடுத்துக்கணும். முக்கோணமாக எடுத்து நம்ம ஒரு விஷயங்களில் போடுற மாதிரி அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சம்பந்தமான அது வச்சு அதில் ஒரு மாலை மாதிரி போட்டு கூட நம்ம அது வணங்கலாம். அது மாதிரி பண்ணாலும் அவங்க இது பண்ணி ஜெயிக்கலாம். ஓகே. ஸோ இவங்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் சார்? இவங்களுக்கு வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறது தான் ரொம்ப விரும்புவாங்க, வேலைக்கு போகிறது ரொம்ப விரும்ப மாட்டாங்க. பிஸ்னஸ் ஆமாம், பிஸ்னஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 37 வயசுலேருந்து 39 வயசுலையும் கொஞ்சம் பிக்கப் ஆகிற மாதிரி இருக்கும். திரும்பி அவங்களுக்கு வந்து அப்படியே டவுன் ஃபாலில் வருவாங்க. ஓகே. என்ன மாதிரியான பிஸ்னஸ் இருக்குல்ல சார்? இந்த மாதிரியான விஷயங்களை பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா அவங்க பண்ணுறதுனா கனிமாவில் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஏஜென்சி பண்ணலாமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை மாற்றி ஒரு பிஸ்னஸ் சொல்லுவாங்க, இங்கே வாங்கி இங்கே கை மாற்றுறது, அது மாதிரி பிஸ்னஸ் அவங்க பண்ணலாமா. அது ரொம்ப செட் ஆகும் அவங்களுக்கு. ஓகே. ஆமாம். ஓகே. ஸோ இவங்களுக்கான மந்திரம் என்ன சார்? இவங்களுக்கு மந்திரம் சேம் அதே மாதிரி தான். பரணி நட்சத்திரம் காயத்ரி மந்திரம் நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் வரும், அதை எடுத்து நீங்கள் படிக்கலாமா. ஓகே. இவங்களும் வந்து 3 நாள் ஒரு நாளைக்கு வந்து மூணு சொன்னால் போதும். இந்த கோயிலுக்கு போனோம், இந்த தெய்வத்தை வணங்கணும், இது பண்ணாலே இவங்க ஜெயிக்கலாமா. ஓகே சார். இப்போ இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன விலங்கு சார் வழிபடும்? இவங்களுக்கு ஆண் யானைமா. ஆண் யானை. ஆமாம், அந்த விலங்கை தான் அவங்க வணங்கணும். அந்த யானையை வந்து தான் அவங்க இது பண்ணணும். அவங்க வந்து ஓகே. நம்ம ரூமில் வைக்கிறது போகிறது எல்லாம் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக வந்து கிருத்திகை நட்சத்திரம். ஸோ அவர்களுக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் சார்? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து பழமொழி தெரிகிற மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் போகணும், ஹை லெவலில் போகணும், அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப சுவையாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க, விதவிதமாக இது பண்ணாங்க. மொழியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பழமொழி கற்று வச்சுருப்பாங்க அவங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், அரசியல்வாதிங்க இவங்கெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் தான் அதிகமாக இருப்பாங்க. இவங்க ஹெல்ப் பண்ணணும்னு பார்ப்பாங்க, பட் அந்த ஹெல்ப்பை வந்து சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அது இவருக்கு என்னன்னா இவர் துரோகம் தான் பண்ணுவாங்க. அந்த துரோகத்தை சந்திக்க முடியாத இவங்க வந்து என்ன பண்ணால் அவங்கள தூக்கி எறிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா அவங்க வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம கரெக்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அது மாதிரி ஆசைப்படுறவங்க. ஓகே. ஸோ இவங்க வழிபட வேண்டிய கோவில் எந்த கோவில் சார்? அவங்க வழிபடுற கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காந்த சுந்தரேஸ்வரன்ட்டு மாயவரம் பக்கத்தில் இருக்குது. அந்த கோயில் தான் அவங்க கும்பிடணும். ஓகே. ஸோ இவங்க வந்து எந்த விருட்சத்தை வழிபடணும்? இவங்க வந்து அத்தி மரம் தான் அவங்களுக்கான விருட்சமா. அத்தி மரத்தை பிடிச்சாலும் போதும். அத்தி மரத்தில் சேர்ந்த மணக்கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் உக்காரலாம். ஒரு டேபிள் அத்தி மரத்தில் சேர்ந்து டேபிள் வச்சுருக்கலாம். அத்தி மரத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் யூஸ் பண்ணாலும் இவங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்குமா உங்களுக்கு. சரி, இவங்க வணங்க வேண்டிய சித்தர் யார் சார்? ரோமரிஷி சித்தர்மா. இவங்க வணங்க வேண்டிய சித்தர் ரோமரிஷி சித்தர். அவர் ஃபோட்டோ வச்சு வணங்கினாலே போதுமா, ஜெயிக்கலாமா ஈஸியாக அவங்க. ஓகே. இவங்களுக்கு என்ன மாதிரியான டிசீஸ் வந்து வரும்? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி வரும், எலும்பு சம்மந்தமான பிரச்சனை வருமா, மூலம் சம்மந்தமான பிரச்சனை வரும், கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை வருமா, ஒற்றை தலைவலி வரும், காது வலி வரும். ஓகே. ஆமாம், இதுதான் இவங்களுக்கான நோய். ஓகே. ஸோ இவங்களுக்கான சிம்பிள் என்ன சார்? இவங்களுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா கத்திமா.
ரெட்டப்பட்டி கத்தின்னு சொல்லலாம், 2 கத்தி ஓகே. இருக்கும். வால் மாதிரி. ஆமாம், வால் மாதிரி இருக்கும், அது மாதிரி கத்தி இருக்கும். மோஸ்ட்டாக இவங்க பார்த்தீங்கன்னா சர்ஜன் சம்பந்தமான ஒர்க்லலாம் இவங்க அதிகம் இருப்பாங்க. டாக்டர் சம்பந்தம், சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் அதிகமாக இருப்பாங்கம்மா இவங்க. ஓகே சார். இவங்க வணங்க வேண்டிய விலங்கு ஏதாவது இருக்கா சார்? இவங்க வந்து ஆடுமா, பெண் ஆடு. ஓகே. ஆமாம், அதை தான் இவங்க வணங்கணுமா. ஓகே. ஸோ இவங்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் சார்? எந்த வேலை வந்து இவங்களுக்கு செட் ஆகும்? மார்க்கெட்டிங் சம்பந்தமான இது போகலாமா, ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரி இது இருக்கலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகே. இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதியில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா அது சூரியனோட நட்சத்திரம். அதனால் அதோட இது வந்து எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு காமிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே. ஸோ இந்த கிருத்திகை நட்சத்திரத்திற்கான மந்திரம் என்ன சார்? மந்திரம் பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் வரும். அதை நீங்கள் படித்தாலே போதும். ஒரு நாளைக்கு 3 வாட்டி படித்தாலே போதும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மயிலத்தில் இருக்க முருகர், திண்டிவனம் அருகில் மயிலம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற முருகர் கும்பிட்டானா நல்ல நிலைமைக்கு வருவாங்கம்மா, இவங்க உயர்ந்த நிலைமைக்கு வருவாங்க. ஓகே சார். ஸோ இப்போ மேஷம் ராசிக்கான அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரி அவங்க யாரை வணங்கணும், அவங்க வணங்க வேண்டிய விருட்சம் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இந்த ஒரு நேர்காணல் மூலியமா எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா.